இந்த ஸ்ரீசக்கரத்தை எப்படி ஐயா வழிபாடு பண்றது? ஸ்ரீசக்கரம் வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு 16 வகையான முறைகள் இருக்குது. ம். 15 வகையான முறைகள். சிரவணம், இறைவன் புகழை கேட்பது. சிரவணம்ங்கிறது இப்போ நான் சொல்ல நீ கேட்குறல்ல, ம். இதுக்கு பேர் சிரவணம். ம். அடுத்தது கீர்த்தனம், ம். பகவான் பாடல். மேலே படிக்கிறது, ம். பாடல்கள் படிக்கிறது, கீர்த்தனைகள் படிக்கிறது. ஸ்மரணம், இறைவன் நாமத்தை மறக்காமல் இருக்கணும். எந்த நேரமும் இறைவனுடைய நாமம் நம்ம ஆற்று துடித்த மாதிரி அதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ம்ஹும். இதுக்கு பேர் ஸ்மரணம்னு பேர். ம். ம். பாத சேவனம், ஆண்டவனுக்கும் ம். ஆண்டவன் அடியார்களுக்கும் பாத சமர்ப்பணம், பாத பணிவிடைகள் செய்வது. செய்வது. அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில் இருக்குது, எல்லாம் சிவன் கோயில் தான். ஆமா. ஆனால் திருவாரூரில் மட்டும் கொஞ்சம் மாணிக்கவாசகர் இருக்கார், அவர் அடியார், அவருக்கு தொண்டு செய்கிறாங்க. தொண்டு. அதை மாதிரி அடியார்களுக்கு தொண்டு செய்வது, ம். இதுக்கு பாத சேவனம்னு பேர். அர்ச்சனம்ங்கிறது இறைவனுக்கு அர்ச்சனை மூலம் பூஜிக்கிறது. பூஜிக்கிறது. வந்தனம், இறைவனை அஷ்டாங்கம் பத்மாசமாக விழுந்து வணங்கக்கூடியது. தாஸ்யம், இறைவன் பெருமையை உறக்கச் சொல்வது. அதாவது இறைவனுடைய நாமங்கள் அவர் எப்படி எப்படி மக்களுக்கு செஞ்சார், இதை செஞ்சால் என்ன செய்ய முடியும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு சொல்வது. இப்போ நான் சொல்கிற மாதிரி. ம். 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 சக்கியம்ங்கிறது மனதை ஒருமைப்படுத்தி வணங்குதல். நீங்கள் என்ன மேலதாளங்கள், என்ன சினிமா பாட்டு, என்ன ஆடல் ராணிகள் வந்து ஆடினாலும் ஒரே குறிக்கோள், இறைவனை, வேறு எதுவுமே என்னோட குறிக்கோள் இருக்கக்கூடாது, என்னவோ அதுதான். அதில் இருக்கணும். ஆத்ம நிவேதனம், எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஆத்மாவை சிவன்கிட்ட சிவன். ஒப்படைச்சிருது. இந்த மாதிரி இவை அனைத்திலும் ரொம்ப முக்கியமான பூஜா மார்க்கம் சிறந்தது. ம். அந்த உருவநிலை, அருவநிலை, அரு உருவநிலை, இது ஒரு வழிபாடு. இத்தனை வழிபாடுகளுமே அர்ச்சனை என்ற வழிபாடுகள் மிகச் சிறந்தது.